நுனியில் வைத்திருக்கும் கலை களஞ்சியம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களினுடைய உரைகளை செயல்பாடுகளை ஆவணமாக்குகின்ற அறிவு பொக்கிஷம் தமிழ்மண் இதழனுடைய பொறுப்பாசிரியர் அண்ணன் எழுத்தாளர் பூவிழியன் அவர்கள் நினைவேந்தல் உரையாற்றுகிறார். தந்தை ராஜா அவர்களின் நினைவேந்தல் நிகழ்விற்கு தலைமையேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மைய மாவட்டத்தின் ஆற்றல்மிகு மங்கை சகோதரி வளர்மதி அவர்களே, இந்நிகழ்வை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் வெற்றி முரசு அவர்களே, இதற்கு முன்பு நினைவேந்தல் உரையாற்றி தந்தை ராஜா அவர்களின் உழைப்பை உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேனாள் மாவட்ட செயலாளர் நிகரில்லா கள போராளி அன்பிற்குரிய தோழர் பகலவன் அவர்களே, அன்பிற்குரிய தோழர் அம்பேட் வளவன் அவர்களே, தோழர் ராஜகோபால் உள்ளிட்ட தோழர்களே, இங்கு குழும்பிருக்கக்கூடிய எழுச்சி தமிழரின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை ராஜா அவர்களின் இழப்பை எல்லோரும் பகிர்ந்திருக்கின்றோம். சித்ரா, சத்யராஜ், நாகராஜ் உள்ளிட்ட குழந்தைகளுக்கு நாம் ஆறுதலையும் தந்தைக்கு அஞ்சலையும் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இதே வேளையில் தன்னுடைய குழந்தைகளை கல்வி என்ற அந்த ஆயுதத்தை வழங்கி இந்த மக்கள் விடுதலைக்காக, விளிம்புநிலை மக்களின் மீட்சிக்காக தந்தை ராஜா ஆற்றியிருக்கக்கூடிய அந்த கல்வி பணியை போற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ராஜா அவர்களை இழந்திருக்கக்கூடிய இந்த துயர்மிகு நிமிடத்தில் நாம் தேசிய அளவில் ஏந்திருக்கக்கூடிய இன்னொரு துயரையும் இந்த நாளில் நாம் நினைவில் ஏந்த வேண்டிய தேவை இருக்கின்றது. தந்தை ராஜா அவர்களின் இழப்பு எப்படி ஒரு குடும்ப இழப்பாக இருக்கின்ற சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்திய தேசிய அரசியலில் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியல் உரிமை படுகொலை செய்யப்பட்ட நாள் இதே நாள்தான். தந்தை ராஜா அவர்களின் துயரத்தை 16 நாட்கள் கடந்து படத்தை திறந்து நினைவுகளை ஏந்தி நாம் அந்த துயரை குறைத்துக் கொள்கின்றோம். ஆனால் இந்திய அரசியலில் காந்தி அவர்களால் செய்யப்பட்ட அந்த அரசியல் உரிமை படுகொலை என்பது 75 ஆண்டுகள் தொடக்கூடிய சூழ்நிலையில் இன்றும் குறையாத வலியோடு, மறையாத வடுக்களோடு தாழ்த்தப்பட்ட மக்களாகிய நாம் சுமந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த வாரம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 42 கட்சிகளின் பதிவு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. 42 கட்சிகளின் பதிவுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகாரம் பெற்ற ஆண்டும் இந்த ஆண்டாகத்தான் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எழுச்சி தமிழரின் அரசியல் யுத்தி வெற்றி பெற்றிருக்கின்றதை நாம் நினைவில் ஏந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை பொறுத்தவரை இந்த அங்கீகாரத்தை நாம் பெற்றிருந்தாலும் இந்த கடந்து வந்த பாதை என்பதை நாம் நினைவில் வந்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய தினம் திருச்செந்தூரில் பூனா ஒப்பந்தம் குறித்து பேசுவதற்காக என்னை அழைத்தார்கள். ஆனால் நாகராஜ் அவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னவுடன் திருச்செந்தூர் செல்வதை விட நாகராஜிற்கு ஆறுதல் சொல்வதுதான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த நிகழ்வை நான் புறக்கணித்தேன்.
காரணம் எழுச்சி தமிழர் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக தன்னை ஒப்படைத்திருக்கக்கூடிய நாகராஜை ஆறுதல் சொல்வதுதான், அது எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று சொல்லிதான் இந்த நிகழ்வில் பங்கேற்க ஒப்புதல் அளித்தேன். ஆக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் என்பது ஏதோ இன்றைக்கு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது, அல்லது 42 கட்சிகள் அங்கீகாரத்தை ரத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தன்னெழுச்சியோடு இந்திய அரசியலில் நிமிர்ந்து நிற்கின்றது என்பதை மார்தட்டி நாம் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அதே வேளையில் இந்த இயக்கம் கடந்து வந்த பாதை என்பதும், இந்த இயக்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் அவர்கள் சந்தித்த அவதூறுகளும் அவமானங்களும் சொல்லி மீள முடியாத வழிகள் நிறைந்தது. 1990 தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்துதான் இந்த இயக்கம் களம் கண்டது. எழுச்சி தமிழர் அவர்களும் இந்த இயக்கத்தை விடுதலை புலிகள் இயக்கமாக, அந்த இயக்கத்தை முன்னகர்த்தி ஒரு ஆயுதமேந்தா புலிகள் இயக்கமாக இது நடத்த வேண்டும் என்று சொல்லிதான் 1990 இந்த இயக்கத்தை கட்டமைத்தார். அதற்காகவே 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்தார். வாழ்வுரிமை மறுக்கப்படும் எமக்கு வாக்குரிமை மட்டும் எதற்கு என்கின்ற முழக்கத்தை மையப்படுத்தி 10 ஆண்டு காலம் இந்த இயக்கம் புரட்சிகர பாதையில் நடைபெற்று வந்தது. உங்களில் யாரும் யோக்கியன் இல்லை, எங்கள் வாக்கு உங்களுக்கு இல்லை என்று சொல்லி இந்திய தேர்தல் அரசியலின் மீது நம்பிக்கையற்று ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையை தேர்தல் பாதையின் வழியாக இந்த வழிகளை தீர்ப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான ஒரே தீர்வு களம்தான், ஆயுதம் ஏந்தா போராட்ட களம்தான் என்று சொல்லி எழுச்சி தமிழர்கள் 10 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தி வந்தார். 99 தான் முதன்முறையாக காவல்துறை கொடுத்த நெருக்கடியின் காரணமாக அரசு எந்திரங்கள் விடுதலை சிறுத்தைகளின் மீது திணித்த வன்முறைகளின் காரணமாக பொதுமக்களின் பார்வை இந்த இயக்கத்தின் மீது ஒரு தீவிரவாத முத்திரை குத்தி எந்த மக்களுக்காக, எந்த மக்களின் விடுதலைக்காக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதோ அந்த மக்களே இந்த இயக்கத்திலிருந்து அந்நியப்பட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை உணர்ந்த காரணத்தினால்தான் 1999 இந்த இயக்கம் தேர்தல் பாதையை நோக்கி பயணித்தது. அதற்கு முன்பு தேர்தல் புறக்கணிப்பு, 99 தேர்தல் பங்கேற்பு என்ற அந்த குறியீட்டுடன் நாம் தேர்தல் அரசியலுக்குள் வந்தோம். அப்படி 99 இந்த தேர்தல் பாதைக்குள் தலைவர் வந்த பொழுது வாக்களிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத நிலையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். முதன்முறையாக விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தல் களத்தில் நுழைந்த பொழுது தேர்தல் அனுபவம் இல்லை, வாக்கை எப்படி சேகரிக்க வேண்டும் என்ற அந்த யுக்தி பயிற்சி இல்லை, பணத்தை செலவு செய்வதற்கான பெரும் செல்வந்தர்கள் இல்லை. இப்படியான பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தேர்தலே அனுபவம் இல்லாத அந்த காலத்தில் முதன்முறையாக எந்த சின்னத்தில் இருப்பது கூட என்ற ஒரு முன்னனுபவம் இல்லாத அந்த சூழ்நிலையில் மூப்பனார் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரசின் சின்னத்தில் இருந்து சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட்டு தான் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் பயணம் தொடங்கியது. அப்படி தொடங்கப்பட்ட அந்த இயக்கம் அன்றைய சூழ்நிலையில் விடுதலை சிறுத்தைகளுக்காக பூத் ஏஜெண்டாக உட்கார்ந்தவர்களை எல்லாம் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர்கள் தலையிலே வெட்டி விரட்டி அடித்தார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள் வாக்கை பெற்று என்ன தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றீர்கள் என்று சொல்லி சேரிகளை எல்லாம் கொளுத்தினார்கள். சேரிகளின் வாக்குகளை தாழ்த்தப்பட்டவர்களை விரட்டி அடித்துவிட்டு அவர்களே போட்டுக் கொண்டார்கள். ஆலப்பாக்கம் என்ற கிராமத்தை, ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தையும் எரித்து சுடுகாட்டின் சூடுகளைப் போல சாம்பலாக மாற்றினார்கள். வயல்களில் எல்லாம் தப்பித்து ஓடிய சேரிவாழ் மக்கள் தப்பிக்க கூடாது என்பதற்காக மின்சார கம்பிகளை அறுத்து எறிந்தார்கள். அப்படி அறுத்து எறிந்ததில் ஆலப்பாக்கம் கிராமத்தை சார்ந்த முரளி என்ற பள்ளி மாணவன், 13 வயது மாணவன் அந்த மின்சார கம்பியிலே விபத்துக்குள்ளாகி இறந்து போனான். இப்படி 99 தேர்தல் அரசியல் என்பது
நமக்கு அப்படிப்பட்ட பாடத்தை கற்பித்தது. அதன் பிறகு 2004 நாடாளுமன்ற தேர்தல். அப்பொழுதும் எந்த சின்னத்தில் இருக்க வேண்டும், நமக்காக ஒரு சின்னம் வேண்டும் என்கின்ற அந்த அனுபவம் இல்லை. அப்பொழுது மீண்டும் 2வது முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர்கள் போட்டியிட்டார். அம்பு சின்னத்தில் போட்டியிட்டோம். இப்படி விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் வரலாறு என்பது நீண்ட நெடிய வடுக்களை கொண்டது, நீண்ட நெடிய காயங்களை கொண்டது. அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தை 2006 தான் முதன்முறையாக எழுச்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்டால் இனி தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்று சொல்லி 2006 தான் முதன்முறையாக மணி சின்னத்தில் நாம் களமிறங்கினோம். அப்படி களமிறங்கிய அந்த காலத்தில் தான் காட்டுமன்னார்குடியில் இருந்து ரவிக்குமாரும், திட்டுக்குடி தொகுதியில் இருந்து செல்வ பெருந்தகையும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை விடுதலை சிறுத்தைகள் வென்றெடுத்தது. அதன் பிறகு 2011 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியலும் நாம் திமுக அணியில் இருந்தோம். திமுக அணிக்கு மீதான வெறுப்பு அரசியல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் திமுகவை படுதோல்விக்கு தள்ளியது. நாமும் அந்த தோல்வியை சந்தித்தோம். 2016 மாற்று அரசியல் என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் மக்கள் நல கூட்டணி அமைத்தோம். அதிலும் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்று அரசியலை விரும்பாத சூழ்நிலையினால் அதிலும் தோல்வியை கண்டோம். 2021 தான் நாம் இன்றைக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை நமக்கான தனி சின்னத்தில் போட்டியிட்டு அந்த அங்கீகாரத்தை பெற்றோம். இன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் பானை சின்னம் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று நாம் அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றோம். இப்படி எழுச்சி தமிழரின் இந்த அரசியல் பயணம் என்பது இப்படி நீண்ட நெடிய பயணத்தை கொண்டது. அந்த பயணத்தை புரிந்து கொண்டால்தான் ஏன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தில் இணைய வேண்டும் என்கின்ற அந்த உத்வேகம் புரியும் நமக்கு. நிறைய தோழர்கள் சொன்னார்கள், தந்தை ராஜா அவர்கள் அதிமுகவில் இருந்தார், அவர் இறப்பை அதிமுக நெஞ்சில் ஏந்தவில்லை, கைவிட்டு விட்டார்கள் என்று சொன்னார். அதிமுக கைவிட்டால் என்ன, அண்ணன் இருக்கிறார், திருமாவளவன் நம்மளை காப்பாற்றுவதற்காக என்று சொல்லிதான் இந்த மேடையில் நாகராஜுக்கும் சத்யராஜுக்கும் சித்ரா அவர்களுக்கும் உறுதுணையாக சிறுத்தைகள் இந்த மேடையில் நிற்கின்றோம். யாரெல்லாம் சேரிவாழ் மக்களை கைவிடுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடக்கூடிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் தான் இருக்கும் என்பதற்கு இதுதான் ஒரு மாபெரும் உதாரணம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு தினம் பூனா ஒப்பந்த நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த மக்களை தோழர் சேரிக்குயில் சேட்டு அவர்கள் சொன்னார், இது ஒரு பொன்னாள் என்று சொன்னார். பொன்னாள் அல்ல, நம்முடைய வழிகளை நாம் 75 ஆண்டுகளாக சுமந்து கொண்டிருக்கின்ற ஒரு துயர்மிக நாள் தான் இந்த நாள். நமக்காக கொடுக்கப்பட்ட பிரிட்டிஷ்காரன் நமக்கு வழங்கிய அந்த அரசியல் உரிமையை காந்தி படுகொலை செய்த நாள் இந்த நாள். இன்றைக்கு இந்திய அரசியலிலே விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கின்றோம் என்று சொன்னால் இது கோட்பாட்டு தளத்தில் நிகழ்ந்த ஒரு மாற்றம் என்று அடிக்கடி எழுச்சி தமிழர்கள் சொல்லுவார். அப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1932 காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடந்த அந்த கருத்தியல் யுத்தம் தான் இப்படிப்பட்ட அந்த பூனா ஒப்பந்தத்தை கையெழுத்திட நேர்ந்தது. 1930 முதல் வட்டமேஜை மாநாடு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்தது என்று சொன்னால் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்க நினைத்தது. இனி இந்தியாவை நீங்கள் ஒரு தன்னாட்சி பெற்ற நாடாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுடைய இந்தியா என்பது எப்படிப்பட்ட நிர்வாக கட்டமைப்பை கொண்ட நாடாக மாற வேண்டும், ஆக நீங்கள் எல்லோரும் லண்டனுக்கு கிளம்பி வாருங்கள், உங்களுடைய அரசியல் கோரிக்கையை எங்களிடம் சொல்லுங்கள் என்று 1930 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்திய பிரதிநிதிகளிடம் தன்னுடைய கோரிக்கைகளை கேட்டது. அப்படி கேட்டு அழைப்பு விடுத்த அந்த சூழ்நிலையில் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக அது செல்கின்றார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்களும் அம்பேத்கருக்கு உடனாக அந்த வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்றார். தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல, இந்திய அளவில் அப்போது பல்வேறு குழுக்களாக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, பிரிட்டிஷ் கவர்மெண்டின் பிரதிநிதியாக இந்தியாவில் இருந்து ஒரு குழு செல்கின்றது.
இன்னொன்று இந்தியாவில் சமஷ்டி இந்தியா என்று இருக்கின்றது. அந்த இந்திய சமஷ்டி இந்தியாவின் குழு அங்கு செல்கின்றது. இப்படி பல்வேறு குழுக்களுக்காக வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளும் பட்சத்தில் இந்தியாவில் விஐபிகள் என்று சொல்லக்கூடிய அரசியல் அனுபவம் பெற்ற ஒரு குழுக்களையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அழைக்கின்றது. அப்படி எந்த குழுக்களிலும் இடம்பெறாமல் அரசியல் ஆளுமையாக, அறிவு ஆளுமையாக இந்தியாவில் அறியப்பட்ட ஒரு முகமாக அழைக்கப்பட்டவர் தான் அன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அறிவாளி என்று இந்தியா ஒத்துக்கொண்டதோ இல்லையோ, பிரிட்டிஷ்காரனுக்கு தெரிந்திருக்கின்றது அம்பேத்கர் தான் இந்தியாவின் மிக பெரும் அறிவாளி என்று அவருக்கு புரிந்ததினால்தான் 1930 லண்டன் வட்டமேஜை மாநாட்டில் பேசுவதற்காக அம்பேத்கரை அழைத்தார்கள். அப்படி அந்த மாநாட்டில் பங்கேற்ற அம்பேத்கர் சொல்கின்றார், நான் இந்தியாவின் பிரதிநிதியாக வந்தேனோ இல்லையோ, தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியாக லண்டன் வந்து சேர்ந்திருக்கின்றேன். என்னுடைய நோக்கம் என்பது, நீங்கள் இந்தியாவிற்கு விடுதலை தர விரும்புகின்றீர்கள். அப்படி விடுதலை கொடுத்தால் அந்த இந்தியா என்பது சுதந்திர இந்தியாவாக இருக்குமா, மீண்டும் சேரிவாழ் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்தியாவாக இருக்குமா என்ற கேள்வியை துணிச்சலோடு லண்டனில் எழுப்பியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன செய்தது? இங்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் நிர்வாக அமைப்பு முறையை மாற்றுவதற்கான ஒரு அமைப்பு அது. பிரிட்டிஷ் என்பது ஒரு சில நபர்களை வைத்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது. சுதந்திரம் என்பது அது மக்களாட்சி முறை. மக்கள் வாக்களித்து தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாட்சி முறைதான் 47க்கு பிறகு சுதந்திர இந்தியா பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு முறை. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்பது மக்களாட்சி முறை அல்ல, இங்கு நிர்வாக அமைப்பு முறையாக இருந்தது. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சில ஆட்களை நியமித்து அவர்களை ஆட்சி செய்வதற்காக அமைத்திருந்தார்கள். அப்படி ஆட்சி செய்வதற்காக அந்த முறையை மாற்றி இந்திய மக்களிடமே இந்தியாவின் ஆட்சி முறையை ஒப்படைப்பதற்காகத்தான் 1930 பிரிட்டிஷ் அரசாங்கம் என்பது அந்த வட்டமேஜை மாநாட்டை நடத்தியது. அப்படி நடத்துவதற்காக அழைப்பு விடுத்த அந்த சூழ்நிலையில் காந்தியடிகள் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அம்பேத்கர் கலந்து கொண்ட மாநாட்டில் நானும் கலந்து கொள்வதா என்ற சாதிவெறி சனாதன போக்கு காந்தியடிகளிடம் 1930 இருந்ததினால்தான் அந்த மாநாட்டில் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அம்பேத்கர் முன்வைத்த வாதம் இருக்கின்றதே, இந்த சுதந்திர இந்தியா என்பது மீண்டும் ஒரு சாதி உள்ள இந்தியாவாக மாறக்கூடாது என்று வாதம் செய்கின்றார். அப்படி வாதம் செய்கின்ற பொழுது 150 ஆண்டு காலம் வெள்ளையர்கள் இந்தியாவை எப்படி ஆண்டார்கள் என்பதையும் அவர்கள் மத்தியிலேயே நெஞ்சுரத்தோடு, நெஞ்சு வலிமையோடு எடுத்து வைத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அப்போது பிரிட்டிஷ்காரனிடம் கேட்கின்றார், 150 ஆண்டு காலம் நீங்க இந்தியாவை ஆண்டீர்கள், அதற்கு முன்பு எந்த கோயிலுக்குள்ளும் சேரிக்காரன் நுழைய முடியாது, தாழ்த்தப்பட்டவன் நுழைய முடியாது. ஆனால் 150 ஆண்டு காலம் நீங்கள் இந்தியாவை ஆண்டீர்களே, நீங்க ஆட்சி செய்த பிறகு அந்த கோயிலுக்குள் எங்களால் நுழைய முடிந்ததா? முடியவில்லை. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஆளும் பொழுது காவல்துறையில் தாழ்த்தப்பட்ட மக்களை சேர்க்க மாட்டார்கள், ராணுவத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அனுமதி கிடையாது. தாழ்த்தப்பட்ட மக்கள் தீண்டப்படாத மக்களாக இருந்தால் மட்டுமல்ல, எந்த விதமான அரசு எந்திரத்திலும் அவர்களை சேர்ப்பதற்கு கூட அனுமதி மறுக்கப்பட்ட நிலைதான் அதற்கு முன்பு இருந்தது. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த இந்தியாவை ஆண்ட பிறகு எங்களால் காவல்துறையில் சேர முடிந்ததா? எங்களால் ராணுவத்தில் சேர முடிந்ததா? எந்த அரசு எந்திரத்திலும் எங்களால் சேர முடியவில்லை. ஆகவேதான் சொல்கின்றோம், நீங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்க விரும்புகின்ற அந்த இந்தியா என்பது இந்த சாதிய ஏற்றத்தாழ்வை ஒழிக்கக்கூடிய இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார். விரும்பிவிட்டு கோரிக்கை வைத்துவிட்டு திரும்பி வருகிறார். அடுத்தது 1931 இரண்டாவது முறையாக கோரிக்கை வைப்பதற்காக, கோரிக்கை கேட்பதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கம் மீண்டும் ஒரு மாநாட்டை கூட்டுகின்றது. அது இரண்டாவது வட்டமேஜை மாநாடு. முதல் வட்டமேஜை மாநாட்டில் பங்கேற்க மறுத்த காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் தானாக போய் கலந்து கொள்கின்றார். எதற்காக அந்த அக்கறை? அப்பொழுதுதான் அவர் சொல்கின்றார், இருக்கிற அந்த வட்டமேஜை மாநாட்டில், இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை எல்லாம் தனித்தனியாக சந்தித்து காந்தியடிகள் பேசுகின்றார். அப்படி பேசும்போது சொல்கின்றார், கடந்த வட்டமேஜை மாநாட்டில்
தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக அம்பேத்கர் அவர்கள் ஒரு சில கோரிக்கைகளை வைத்திருக்கின்றார். இந்த மாநாட்டில் அந்த கோரிக்கைகளாம் வெற்றி பெற்றுவிட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மத கட்டமைப்பை அது சிதைத்துவிடும். ஆகவே இந்து மதம் அந்த கட்டமைப்பை சிதையாமல் இருப்பதற்காக முஸ்லிம்கள் எல்லாம் நீங்கள் அம்பேத்கருக்கு எதிராக பேச வேண்டும். அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதி இல்லை என்கின்ற வாதத்தை முன்வைத்து இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு அணி திரட்சியை காந்தியடிகள் அவர்களின் சூழ்ச்சியால் கட்டமைத்தார். அம்பேத்கரை பொறுத்தவரை அவர் மகர் இனத்தை சார்ந்தவர், அவர் ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதி இல்லை என்று சொல்லி அந்த வட்டமேஜை மாநாட்டுக்கு எதிராக பல்வேறு மனுக்களை வாங்கி அம்பேத்கர் எதிராக தள்ளுகின்ற இன்னொரு வேளையும் காந்தியடிகள் செய்தார். அந்த முயற்சியும் தோல்வியடைந்தது. இஸ்லாமியர்களிடம் போய் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு நான் குரல் கொடுக்கின்றேன், நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் வைக்கக்கூடிய கோரிக்கைகளை தோல்வியடைய செய்வதற்காக நீங்கள் அம்பேத்கருக்கு எதிரான கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்று சொல்லி முஸ்லிம்களை அம்பேத்கருக்கு எதிராகவும் தாழ்த்தப்பட்ட மக்களின் அந்த அரசியல் உரிமைக்கு எதிராகவும் களத்தில் இறக்கிவிட்டவர் தான் காந்தியடிகள் அவர்கள். அப்படி காந்தியடிகளின் கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலும் 1931 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டை நடத்திய பிறகு 32 தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக இங்கு அம்பேத்கர் கேட்ட அந்த இரட்டை வாக்குரிமை என்ற வாக்குரிமையை வழங்குவதற்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1932 ஒரு முன்மாதிரி திட்டத்தை அறிக்கையை தயாரித்து இந்தியாவுக்கு அனுப்பிவிடுகின்றது. உடனே காந்தியடிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை பிரச்சனைகளை செய்து இத்தனை எதிர்ப்புகளை செய்து அம்பேத்கரின் கோரிக்கை வெற்றி பெற இருக்கின்றது என்று சொல்லிதான் 1932 செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதத்தில் பூனாவில் இருக்கக்கூடிய எரவாடா சிறையில் சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய உயிரை இந்த மக்களின் அரசியல் உரிமைக்கு எதிராக இழப்பதற்கு துணிந்தவரைதான் இந்த நாட்டிலே தந்தை என்றும் மகாத்மா என்றும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிறைய நேரம் தாழ்த்தப்பட்ட மக்களின் வரலாறு பின்னோக்கி செல்வதற்கான காரணம் நாம் உண்மை வரலாறை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் பொய் வரலாறை வரலாறாக நம்பிக்கொண்டு இருப்பதுதான் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலை பின்னோக்கி செல்வதற்கான காரணம். அப்படிதான் நாம் யாரை தேசத்தந்தை என்று சொல்கின்றோமோ அவர்தான் சேரி மக்களின் தேச துரோகி என்ற வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் புரட்சியாளர் அம்பேத்கரின் தியாகத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எழுச்சி தமிழரின் அரசியல் போராட்டத்தை புரிந்து கொள்ள முடியும், விடுதலை சிறுத்தைகள் நாம் ஏன் இணைய வேண்டும் என்கின்ற அந்த வேகத்தை நாம் பெற முடியும். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய அரசியல் கோரிக்கையை முன்வைத்த அந்த சூழ்நிலையில் காந்தியடிகள் இப்படி சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவித்த காரணத்தினால்தான் இந்தியாவை கொந்தளிப்பாக மாறுகின்றது. அம்பேத்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள். அம்பேத்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நீங்கள் காந்தி சொல்லக்கூடிய முடிவுக்கு ஒத்துப்போங்க, நீங்கள் காந்திக்கு எதிராக நின்னா இந்தியாவிலே மிகப்பெரிய கலவரம் நடக்கும். அப்படி இந்தியாவில் நடக்கக்கூடிய அந்த கலவரம் என்பது இந்தியாவுக்கு எதிராக நடக்கின்றது இல்லையோ, ஒட்டுமொத்த காந்தியவாதிகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எதிரான, காந்தியவாதிகளுக்கும் சேரிகளுக்கும் எதிரான, காந்தியவாதிகளுக்கும் சேரி கொளுத்தப்படுகின்ற அந்த வன்முறை செயலாகவும் இது மாறிவிடும். ஆகவே நீங்கள் காந்தியோடு ஒத்துப்போங்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுதுதான் காந்தியிடம் பேசுவதற்காக அம்பேத்கர் போகின்றார். அம்பேத்கர் போய் காந்தியிடம் பேசுகின்றார். மிஸ்டர் காந்தி, உங்களுடைய போராட்ட வடிவமே கேவலமாக இருக்குதுங்க. யாரெல்லாம் நம்ம தேச தந்தையாக பார்க்குறோமோ அந்த காந்தியை அம்பேத்கர் நேருக்கு நேர் கேட்கின்றார், உங்களுடைய போராட்ட வடிவம் என்பது கேவலமான வடிவமாக இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் போராளி களத்தில் போராட்டத்தை முன்னெடுப்பான், கோழைதான் உண்ணாவிரதத்தை முன்னெடுப்பான் என்று சொல்லி காந்தியை நேருக்கு நேர் எச்சரித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். நீங்கள் மகாத்மாவாக இருக்கின்றீர்கள். மகாத்மா என்ற வார்த்தையை கோழைத்தனமான துரோகம் நிறைந்த வார்த்தை. இந்தியாவில் வாழ்ந்த அத்தனை மகாத்மாக்களும் எங்களுக்கு துரோகிகளாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். நீங்களும் இந்த மக்களுக்கு துரோகியாக மாற விரும்புகின்றீர்களா என்று சொல்லி நேருக்கு நேர் கேட்கின்றார். அதன் பிறகு எந்த சூழ்நிலையிலும் தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் உரிமையை நான் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை. நீங்கள் வேறென்றும் என்றால் இந்த கோழைத்தனமான உண்ணாவிரதை விட்டுவிட்டு வேறு போராட்ட வடிவத்தை கையிலிடுங்கள் என்று சொல்லி காந்திக்கே ஆலோசனை சொல்லிவிட்டு அம்பேத்கர் வந்து விடுகின்றார்.
இந்தியாவில் போராட்டம் இன்றும் அதிகமாக வெடிக்கின்றது. அப்படி அம்பேத்கர் என்ன அரசியல் கோரிக்கை முன்வைத்தார்? காந்தியடிகள் சாகுமுறை உண்ணாவிரதத்துக்கு முன் வந்த காரணம் என்ன? இதுதான் நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு செயல். அம்பேத்கர் என்ன கேட்கின்றார்? இன்றைக்கு இருக்கக்கூடிய தனி தொகுதி முறை என்று சொல்கின்றோம். இது ரிசர்வ்டு தொகுதி என்று ஆங்கிலத்தில் நாம் சொல்லுவோம். அந்த தனி தொகுதி முறை இன்றைக்கு இருக்க முறையில் எஸ்சி வகுப்பில் பிறந்தால் போதும், அந்த தொகுதியிலே அவர் கேண்டிடேட்டாக வேட்பாளராக போட்டியிடலாம். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முறை. ஆனால் இந்த முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட கூறு என்னவென்று சொன்னால், 1999 விடுதலை சிறுத்தைகள் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடுகின்றோம். அது ரிசர்வ்டு தொகுதி, நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில் இந்த விளிம்புநிலை மக்களின் விடுதலைக்காக போராடக்கூடிய திருமாவளவன் என்று சொல்லக்கூடிய அந்த தியாக தலைவரும் வேட்பாளராக அந்த தொகுதியில் களமிருக்கின்றார். எந்த சேரியை கொளுத்துகின்றானோ, எந்த சேரி பெண்களை பாலியல் வன்முறை செய்கின்றானோ, எந்த சேரி வாழ் மக்களை தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆதிக்கு வெறிப்பிடித்து அலைகின்றானோ, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் பொன்னுசாமி என்கின்ற ஒரு தாழ்த்தப்பட்டவனை பிடித்து நீ திருமாவளவனுக்கு எதிராக களத்தில் நிலை என்று சொல்லி அதே ரிசர்வ்டு தொகுதியில் அவரையும் வேட்பாளராக நிறுத்துகின்றது. இது எப்படி சரியான முறையாக இருக்க முடியும்? இந்த தேர்தல் முறை எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை அரசியல் அதிகார விடுதலை பெற வைப்பதற்கு முடியும்? இந்த அரசியல் அதிகாரத்தை பெற்றுவிட்டு இந்த மக்கள் எப்படி ஒரு தலைநிமிர்வான ஒரு சமூகத்தில் வாழ முடியும்? வாய்ப்பில்லை. இந்த முறையை தான் அம்பேத்கர் எதிர்த்தார். காந்தியடி விரும்பிய முறை இந்த முறைதான். ஆனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எங்களுக்கு ஒரு ஓட்டை கூடுதலாக கொடு, அதுதான் இரட்டை வாக்கு உரிமை. எல்லாரும் ஓட்டு போடுறப்ப நானும் ஒருத்தவனுக்கு ஓட்டு போடுறேன். இந்த தொகுதி பொது தொகுதியாக இருக்குன்னா அந்த பொது தொகுதியில் ஒரு வேட்பாளர் இருக்கிறார்னா அந்த வேட்பாளருக்கு தாழ்த்தப்பட்ட அல்லாதவர்கள் ஓட்டு போடணும், நானும் அவனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அம்பேத்கர் ஒரு கோரிக்கை வைக்க. அது முதல் வாக்கு. எதுக்காக அந்த பொது வேட்பாளருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களும் ஓட்டு போடணும் ஏன் சொல்றாருனாக்கா, இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட அல்லாதவர்கள் வேட்பாளராக நிற்கும் பொழுது சேரிக்குள்ள அதுவரைக்கும் வராதவன் ஓட்டு கேட்பதற்காகாது சேரிக்குள்ளே வருவான் என்ற இலக்கை அந்த தொலைநோக்கு பார்வையில் இருந்துதான் என்னை அவன் தேடி வர வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாக்கு அவனுக்கு தேவை என்கின்ற உணர்வு தேவை. அதனால் அவனை தேர்ந்தெடுப்பதற்கு எனக்கு வாக்குரிமை கொடு என்று புரட்சியர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கின்றார். இந்த வாக்கு முதல் வாக்கு. இரண்டாவது வாக்கு என்னவென்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களின் பிரதிநிதியை தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பது. இன்னொரு சாதிக்காக உதாரணத்துக்கு ஏடிஎம்கேலேருந்து இங்கே இப்போ போலூர் தொகுதி இருக்குது, அது தனி தொகுதியாக அறிவிக்கப்படுதுனாக்கா அந்த தனி தொகுதி முறையில் ஏடிஎம்கேலேருந்து ஒரு ஆள் வெற்றி பெற்று ஜெயிச்சிடறார், ஒரு எஸ்சி ஜெயிச்சிடறார்னா அவர் சேரிவாழ் மக்களுக்காக பேசுவாரா இல்லை தன்னை வேட்பாளராக நிறுத்திய எடப்பாடிக்காக பேசுவாராங்கிறத அம்பேத்கர் அன்னைக்கே யோசிச்சது. ஆக எந்த சூழ்நிலையிலையும் ஏடிஎம்கே திமுக எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியிலிருந்து ரிசர்வ்டு தொகுதியில் நிறுத்தக்கூடிய ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவர் தன் கட்சியின் இந்த சேரிவாழ் மக்களுக்கு எந்த காரணத்திலும் செலுத்த மாட்டார் என்பதுதான் அம்பேத்கரின் அன்றைய பார்வை. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு கவின் ஆணவ படுகொலை செய்தார், எத்தனை திமுக காரன் கண்டிச்சான், எத்தனை அதிமுக கண்டிச்சான், எத்தனை பேர் பிஜேபி காரன் கண்டிச்சான். எல்லாத்திலும் எஸ்சி அணி இருக்குது, எஸ்சி தலைவர்கள் இருக்காங்க. ஆனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான், எழுச்சி தமிழர் மட்டும்தான் நெல்லையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார், சென்னையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். முதல்வரை சந்தித்து ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்ட வேண்டும் என்று சொல்லி முதல்வரையும் சந்தித்தார். தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி இந்த ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் கேட்டு இத்தனை ஆர்ப்பாட்ட வடிவங்களை தமிழ்நாட்டில் நடத்தியது யார்? விடுதலை சிறுத்தை மட்டும்தான், எழுச்சி தமிழர் மட்டும்தான். ஆகவே இன்றைக்கு 2025 என்ன நடக்கின்றது என்பதனை 1932 கணித்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் எனக்காக மற்றவன் கேட்க மாட்டான், எனக்கு நானே கேட்கக்கூடிய உரிமை வேண்டும். அதற்காக என் சாதிக்கார மட்டும் போட்டு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு இன்னொரு வாக்கு கொடுங்க, 2 வாக்கு கேட்டார். உடனே காந்தியடி என்ன பண்ணிட்டார்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் ஒன்றா இருப்பாங்களாம், அவங்க மட்டுமே ஓட்டு போடுவாங்களாம், அவங்க மட்டுமே ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்களாம், அவங்கள சட்டமன்றத்துக்கு அனுப்புவாங்களாம். இது ரொம்ப ஆபத்தானது. இது எப்படின்னாக்கா இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வடிவத்தையே 2ஆக உடைக்கின்ற வேலை. ஆக தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்துக்கள் தான், இந்துக்களிலிருந்து பிரித்து அவர் தனியாக வாக்களித்து தனியாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையை அம்பேத்கர் சொன்னால்
அந்த முறையை ரத்து செய்வதற்காக என் உயிரையும் இழப்பேன் என்று சொல்லிதான் காந்தியடிகள் அவர்கள் அந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினார். ஆனால் அம்பேத்கர் கேட்கின்றார், இந்தியா என்பது ஒற்றை இந்தியாவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதம் என்பது தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைநிமிர்வுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களை மனிதனாக மதிக்கக்கூடிய அளவில் இந்து மதம் தாழ்த்தப்பட்ட நடத்துகின்றதா? இல்லையே. அப்படி எப்படி நான் இந்துங்கிற எண்ணிக்கை பலத்திற்குள் மட்டும் தாழ்த்தப்பட்ட உள்ளே இருக்க வேண்டும்? ஆனால் சுயமரியாதை என்கின்ற வருகின்ற பொழுது இந்து மதத்திலிருந்து இந்துக்களே அவனை கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி அவனை வெட்டி படுகொலை செய்யக்கூடிய நிலை இந்தியாவில் நடக்கின்றதாக வேண்டாம் என்று சொன்னார். இப்படி சொல்லப்பட்ட அம்பேத்கர் போராடிய அந்த முறையை தான் காந்தியடிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் என்ற பெயரில் மிகப்பெரிய ஒரு வன்முறையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் திட்டமிட்டார். காங்கிரஸிலிருந்து அப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாளவிகா என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பிரதிநிதியும் அம்பேத்கரிடம் பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தார். கடைசியில் அம்பேத்கர் காந்தி எடுத்த முடிவுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்திய அரசியலே அம்பேத்கரை தள்ளியது. அப்பொழுதுதான் அம்பேத்கர் கண்ணீரோடு எழுதினார், நான் காந்தி எடுத்த முடிவுக்கு ஒத்துப்போனதற்கு காரணம் காந்தியின் முடிவுக்கு கட்டுப்பட்டவேன் என்ற அர்த்தமல்ல, என் சேரிவாழ் மக்கள் எந்த வன்முறையிலும் செத்துவிடக் கூடாது என்பதற்காக நான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றேன் என்று சொல்லி கண்ணீரோடு கையெழுத்திட்ட நாள் தான் இன்றைக்கு செப்டம்பர் 24, 1932 ஒப்பந்தமான பூனா ஒப்பந்த நாள். அம்பேத்கர் கண்ணீரோடு கையெழுத்திட்ட நாள். அன்றைக்கு பறிபோன அந்த அரசியல் உரிமைதான், அன்றைக்கு பறிபோன தாழ்த்தப்பட்ட மக்களின் அதிகாரத்தை நோக்கி அந்த நகர்வுதான் இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கின்றோம். அதன் பிறகு 1956 அம்பேத்கர் இறந்த பிறகு அதன் பிறகு 2 தேர்தல்கள், 56 அம்பேத்கர் இறக்கின்றார், 62 இந்த இரட்டை வாக்குரிமை இருந்துச்சு, 71 இருந்தது. ஆனால் காங்கிரஸ் அரசாங்கம் மீண்டும் அம்பேத்கர் இறந்த பிறகு இந்த உரிமையை மீட்டெடுத்து நம் கையில் சேர்ப்பதற்கான எந்த பிரதிநிதிகளும் இல்லாதனால் இந்த இரட்டை வாக்குரிமை நாம் கைவிட்டோம். ஆனால் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எழுச்சி தமிழர் என்ற ஒரு நபர் இருப்பதினால்தான், ரவிக்குமார் என்ற பொதுச் செயலாளர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருப்பது 2 பேராக இருந்தாலும் 2 பேரும் ஒரு மாபெரும் சிறுத்தைகளாக இருந்து பிஜேபி அரசு முன்வைக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு தவிடுபொடியாக்கக்கூடிய அந்த களத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகளில் இணைவது என்பது இப்படிப்பட்ட அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம், அரசியல் சதிகளை எல்லாம் வீழ்த்துவதற்கான ஒரு களம்தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். இந்த இயக்கம்தான் எதிர்காலத்தில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாப்பு களனாக மாறும் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் இடஒதுக்கீடு என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். இடஒதுக்கீடு என்பது 3 இடங்களுக்காகத்தான் இடஒதுக்கீடு. 1 படிப்புக்காக இடஒதுக்கீடு, அதற்கு அடுத்தது வேலைக்காக இடஒதுக்கீடு. இந்த 2ம் அல்லாத 3வது இடஒதுக்கீடு இடம்தான் தேர்தல் முறை. எஸ்சி போட்டியிடலாம், இல்லை எஸ்டி போட்டியிடலாம் என்று இடஒதுக்கீட்டில் 3வது களம் தேர்தல் களம். ஆனால் எதிர்காலத்தில் இந்த இடஒதுக்கீட்டையும் தகர்ப்பதற்காக பிஜேபி அரசு திட்டமிடுகின்றது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்து மதத்தை வலிமை பெறுவதற்காக, சமூக நீதியை வீழ்த்துவதற்காக இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தையும் நீர்த்து போகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நெருக்கடியான நிலைகள் நீடித்தால் எதிர்காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகம் மீண்டும் ஒரு அடிமை சமூகமாக மாறும். இந்த இந்து மதம் இந்தியாவை சாதிய வெறியோடு தான் ஆளுவதற்கு பிஜேபி மீண்டும் கட்டமைக்கும். ஆகவே இது போன்ற நிலைகளை தகர்க்க வேண்டும் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் போன்ற வீரியமிக்க இயக்கத்தில் உங்களை இணைத்துக் கொண்டால்தான் எதிர்கால இந்தியா ஜனநாயக இந்தியாவாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் சனாதன இந்தியாவாக, அடிமை இந்தியாவாக, சொந்த நாட்டிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமையாக வாழக்கூடிய இந்தியாவாகத்தான் எதிர்கால இந்தியா மாறும். ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசியல் அதிகாரத்தின் வாயிலாகத்தான் இத்தனை மீட்டெடுப்பையும் நாம் செய்ய முடியும். ஆகவே விடுதலை சிறுத்தையில் இணையுங்கள். தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிர்கால அரசியல் உரிமை மீட்டெடுப்பதற்காக உங்களை தியாகம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட அந்த தியாக இயக்கத்தில் நாகராஜ் போன்றவர்களும் சத்யராஜ் போன்றவர்களும் இணைந்திருப்பது பெருமை இழைக்கின்றது. அவர்களுக்கு எங்களின் ஆறுதலை சொல்லி தந்தை ராஜாவிற்கு மீண்டும் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.